பழம்பெரும் நடிகை காந்திமதி, குருவம்மா, ஒச்சாயி கிழவி, கஞ்சபுருஷனின் மனைவி அப்படின்னு எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறுகிற ஒரு சில நடிகர் நடிகைகளில் ரொம்ப முக்கியமானவர் இந்த நடிகை காந்திமதி அவர்கள். நிகரில்லாத நடிகை அப்படின்னு பேர் எடுத்தவங்க, நடிப்பு ராட்சசி அப்படின்னு ரொம்ப அன்பா அழைக்கப்பட்டவங்க. சில பேரோட இடத்த தான் யாராலும் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டியல் ரொம்ப சின்னது. சின்னஞ்சிறிய பட்டியலுக்குள்ள விஸ்வரூபம் எடுத்து முதல் இடத்துல நிற்கக்கூடிய முக்கியமான நடிகை காந்திமதி. சின்ன வயசுலேருந்தே நடிப்பின் மீதும் கூத்தின் மீதும் அப்படி ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு இந்த காந்திமதிக்கு. மானாமதுரையில் கோயில் திருவிழாவில் ஊரில் ஒரு விழா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவார். வள்ளி திருமணம் முதலான நாடகங்களை விடிய விடிய போடுவாங்க. அப்பெல்லாம் கண் கொட்டாமல் விடிய விடிய அவர் பார்த்துருந்துட்டு வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட்டி ராஜபாட்டு, ஸ்திரீ பாட்டு, கள்ளப்பாட்டு அப்படின்னு நாடகத்தோட அத்தனை கதாபாத்திரமாகவும் மாறி மாறி பேசி அசத்துவாராம் அந்த வயசுலேயே. அப்படிப்பட்ட நடிகை காந்திமதி இந்த நாடகத்துக்கு எப்படி வந்தார், நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு எப்படி வந்தார், சினிமாவில் இவர் என்னென்ன பிரச்சனைகளை மேற்கொண்டு இவர் உச்சத்துக்கு வந்தார் அப்படின்னு இந்த நடிகை காந்திமதியோட வாழ்க்கைக்குள்ள நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. பழம்பெரும் நடிகை காந்திமதி அவர்கள் 1945 ஆகஸ்ட் 30 பிறந்தவர். பழம்பெரும் நடிகை காந்திமதி அவர்கள் 1945 ஆகஸ்ட் 30 பிறந்தவர். இவர் தமிழ் திரையுலகிலேயே ஒரு மூத்த நடிகை. கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேலே மண் வாசனையுடன் கூடிய குணச்சித்திர வேடங்கள் எல்லாவற்றிலையும் இவர் நடித்து அசத்தியவர். காந்திமதி அக்கா அப்படின்னு ஒரு அன்போடு அழைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருடையும் ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவர். சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்த இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தீனதயாளன் மற்றும் இன்னொருவரையும் இவர் எடுத்து வளர்த்திருக்கிறார். எழுத்தாளர் ஜெயகாந்தனின் கதையான யாருக்காக அழுதான் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் முதலாக ஒரு அறிமுகமானார். பல புகழ்பெற்ற நடிகருடன் சின்ன வயசுலேயே இவர் நடித்திருக்கிறார். 16 வயதினிலே சின்ன தம்பி, பெரிய தம்பி, கரகாட்டக்காரன், முத்து, மாணிக்கம், அகல்விளக்கு, வால்டர் வெற்றிவேல், போர்ட்டர் பொன்னுசாமி ஆகியவை இவர் நடித்த படங்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்திய பொது உடைமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியின் மேடைகளில் பாடியும் புரட்சிகர நாடகங்களில் நடித்து வந்தார். முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இவர் ஒரு கட்டத்தில் அதிமுகவில் இணைந்தார். சரி, இந்த சினிமாவுக்குள்ள அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற கதையை நம்ம விரிவாக பார்க்கலாம். சின்ன வயசுலேயே காந்திமதி அவர்களுக்கு நடிப்பின் மீது பேர் ஆர்வம் இருந்திருக்குது. அதை வெறின்னு தான் சொல்லலாம். நாடகத்துக்குள்ள அதுதான் இவரை அழைச்சிட்டு வந்திருக்குது. SV சகஸ்வர நாமத்தின் நாடக குழு அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்குது. இந்த குழுவில் சேர்ந்து இவர் நடிக்க தொடங்கியிருக்கிறார். இவரின் நடிப்பும் வசனமும், குறிப்பாக வசன உச்சரிப்பு தனித்து இவரை அடையாளம் காட்டியிருக்குது. ஜோசப் தலியத் இயக்கத்தில் வந்த இரவும் பகலும் தான் ஜெய்சங்கரின் முதல் படம். ஜெய்சங்கருக்கு மட்டுமல்ல, காந்திமதிக்கும் அதுதான் முதல் படம். பிறகு காந்திமதியே மறந்து விட்ட அளவுக்கு எத்தனையோ படங்கள், ஒரு காட்சி, கூட்டத்தில் ஒருவர், ஒரே ஒரு வசனம் அப்படிலாம் நிறைய நடித்து வந்திருக்கிறார். ஜெயகாந்தனின் யாருக்காக அழுதான் படத்தில் இவரின் முகம் பரிச்சயமானது ரசிகர்களுக்கு. MGR, சிவாஜி உள்ளிட்டோரின் கருப்பு வெள்ளை கலர் படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார். MGRக்கு அம்மா, சிவாஜிக்கு அம்மா என்றெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே மிக வயதான கேரக்டர்லாம் நடித்து அசத்தியிருப்பார். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கதவு திறந்த படம், மிகப்பெரிய பாதையையே உருவாக்கி தந்த படம் அப்படிலாம் போற்றப்படுகிற மொத்த திரையுலகையும் தமிழ் உலகையும் வியக்க வைத்தது பாரதி ராஜாவின் 16 வயதினிலே. அந்த படத்தில் சப்பானி, மயிலு, பரட்டையன், டாக்டர் அப்படின்னு எல்லா கேரக்டரும் நம்ம நினைவில் நிற்கிறாங்க இல்லையா? அதே போல தான் இன்றைக்கும் நம்ம மனதில் நிற்கிற குருவம்மா கேரக்டரை அவ்வளவு சுலபமாக யாருமே மறக்க முடியாது. மயிலின் அம்மா குருவம்மா அச்சு அசலான கிராமத்து அம்மா. வந்த வம்படியை விடாமல் நீயா நானான்னு பார்த்து விடுகிற ரொம்ப ஆவேசமான அம்மாவா பின்னி படல் எடுத்திருப்பாங்க. மானம் போய்விட்டதை அறிந்து துடித்து கதறி அழுகிறதா இருக்கட்டும், உயிர் விடுகிற யதார்த்த எளிமையான ஒரு பெண்ணாக, அம்மாவாக, குருவம்மாவாக அப்படி ஒரு அவதாரம் எடுத்திருந்தார் காந்திமதி அவர்கள். கவுண்டமணிக்கு ஜோடியாக பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தில் மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருப்பார். இந்த 2 படங்களும் காந்திமதி என்னும் நடிகை இவங்க சாதாரணமானவங்க இல்லை அப்படிங்கிற தெளிவுரை எல்லாருக்கும் சொன்னது. K. பாக்கியராஜ் முதலாக இயக்கிய சுவரில்லாத சித்திரங்கள் படத்தில் கல்லாப்பட்டி சிங்காரத்தின் மனைவியாக, பாக்கியராஜின் அம்மாவாக இவர் கொடுத்த அளப்பற செம்ம காமெடியிலையும் காமெடி. இன்று போய் நாளை வா உள்ளிட்ட படங்களிலெல்லாம் இவரும் தனித்து தெரிந்தார். இவர் நடிப்பும் புதுபாணி அப்படின்னு பேர் எடுத்தது மளமளவன படங்கள் இவருக்கு குவிய தொடங்கியிருக்குது. முன்னதாக சட்டமன் கையில் படத்தில் கமலுக்கு அம்மாவாக, அசோகனுக்கு மனைவியாக, குடிசேவாள் பெண்மணியாக வெளுத்து கட்டியிருப்பார் நடிகை காந்திமதி.
இந்த சமயத்தில் தான் MA காஜாவின் மாந்தோப்பு கிளியே வந்தது. படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தமிழகத்தின் பட்டி தொட்டிகளில், வீடுகளில் நடைபெறும் விசேஷங்களில், லவுட் ஸ்பீக்கரில் மாந்தோப்பு கிளியே காமெடியும் 16 வயதிலே ஒளிச்சித்திரமும் ஓடின. ஊரே அமைதியாக கேட்டு ரசித்தது. கஞ்ச காமெடியை கேட்டு வெடித்து சிரித்தது அப்படி தான் சொல்லணும். சுருளிராஜன் காந்திமதி இல்லைன்னா மாந்தோப்பு கிளியே வெற்றி படமாக அமைந்திருக்காது. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே இதை பற்றி இந்த தமிழ் சினிமா திரையுலகங்களில் இருக்கிற அந்த தயாரித்தவர்களும் அதில் வேலை செய்தவர்களும் அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மணிவண்ணனின் சின்ன தம்பி பெரிய தம்பியில் பிரபு சத்யராஜோட அம்மாவாக அட்டகாசமாக நடிப்பை வழங்கியிருப்பார். அக்கா அப்படின்னும் கரகாட்டக்காரன் படத்தில் சண்முக சுந்தரம் பேசுகிற வசனம் ரொம்ப பிரபலம். அந்த அக்காவாக ராமராஜனின் அம்மாவாக சிறந்த நடிப்பை வழங்கியிருப்பார் காந்திமதி. அக்காவாக நடிப்பார், உருகுவார், அம்மாவாக நடிப்பார், பாசம் பொழிவார், மாமியாராக நடிப்பார், மிரட்டி எடுப்பார், கால்கள் வைத்து வியாபாரம் செய்வார், குஞ்சு குலைவார்னு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அது நல்ல கதாபாத்திரமோ இல்லை நெகட்டிவ் கதாபாத்திரமோ அதில் தன்னுடைய முத்திரையை கலந்து பின்னி பெடல் எடுப்பது நடிகை காந்திமதியோட வழக்கம். செட்டிநாட்டு பாஷை, மதுரை பாஷை, கோவை பாஷை, சென்னை பாஷை அப்படிலாம் காந்திமதிக்கு இதெல்லாம் சரளமான பாஷை, சகஜ பாஷை. ஆனால் எந்த பாஷையிலையும் எந்த கேரக்டராக இருந்தாலும் கொஞ்சம் இழுத்து பேசுகிற காந்திமதி ஸ்டைல் தான் டாப் டக்கர். இவர் ஒரு பொம்பளை சிவாஜி அப்படின்னே சொல்லலாம். திரையுலகில் எல்லாருக்கும் கமல் உட்பட சகலருக்கும் காந்திமதி அக்கா தான். அக்கா அக்கா அப்படின்னு அவ்வளோ அன்போட பழகுவாங்களாம். கமல் தன் படங்களில் ஏதாவது ஒரு சின்ன கேரக்டராவது கொடுத்து விடுவார். அபூர்வ சகோதரர்களில் முதல்ல எடுக்கப்பட்டு 20 நாளுடன் நின்று போயிருக்குது. அப்போ தான் மெக்கானிக் கமலுக்கு அம்மாவாக காந்திமதி நடித்தார். பிறகுதான் மனோரமா உங்கள் அம்மாவோட காலை தொட்டு கும்பிடுண்டோய் அப்படிங்கிற பாடல் படத்தின் 75வது நாளில் இருந்து இடைவேளையில் தான் திரையிடப்பட்டது. அப்போது கமலும் காந்திமதியும் ஆடிய பாடலை பார்ப்பதற்காகவே அடுத்தடுத்து ஷோக்களில் வந்திருக்கிறாங்க ரசிகர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக காந்திமதியை குருவம்மா ஆக்கிய பாரதிராஜா மண்வாசனை படத்தில் ஒச்சாயி கிளவியாக ஆக்கியிருக்கிறாரு. கையில் கம்பு, காதில் தண்டட்டி, சுருக்கம் விழுந்த பார்வை, கூன் விழுந்த முதுகு, வார்த்தைக்கு வார்த்தை பழமொழின்னு மண்வாசனையில் இந்த ஒச்சாயி கிளவி எடுத்ததெல்லாம் விஸ்வரூபம் தான் சொல்லணும். விருமாண்டியையும் அன்னலட்சுமியையும் தான் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றுவார் இந்த காந்திமதி. 2-3 காட்சி தான், ஆனாலும் மனதில் அப்படியே நின்று விடுவார் இந்த காந்திமதி. 2.5 மணி நேரம் தேவர் மகன் படத்தில் கிளைமாக்ஸ் காட்சியில் தேரோட்டம் நடைபெறும் காட்சியில் ஒரே ஒரு காட்சியில் தான் வருவார் காந்திமதி. யார் தேவர் மகன், கூப்பிடு அவரை அப்படிம்பாரு. உங்கள் அப்பாரு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லுவார். வடத்தை பிடித்து கொண்டு நான் காசு பணமாக கேட்டேன், தேரை இழுக்க இடம் தானே கேட்டேன், போகிற வழிக்கு புண்ணியம் கிடைச்சா போதுமே அப்படிம்பார். அந்த கிளைமாக்ஸு தேர் வெடிக்கும் காட்சி காந்திமதிக்கான காட்சி, அவர் நடிப்புக்கான சாட்சி. இப்படி எத்தனையோ படங்கள், எந்த சாய்ஸும் இல்லாத, எவர் சாயலும் இல்லாத நடிகர் காந்திமதி. ஒரு கட்டத்தில் சினிமா மார்க்கெட் குறைந்த பிறகு மைடியர் பூதம், கோலங்கள் போன்ற சீரியல்களிலையும் நடிக்க ஆரம்பித்திருக்கார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் முத்து படத்தில் இவர் நடித்த கதாபாத்திரம் மிகவும் பெரிதாக பேசப்பட்டது. காந்திமதி சினிமாவில் கவனம் செலுத்தியதால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை கோட்டை விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சரியான வயதில் திருமணம் செய்து கொள்ளாததுனால கடைசி வரை அவரால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. இடையில் இவர் படத்தை தயாரிக்கவும் செய்திருக்கிறார். இவர் தன்னுடைய தங்கையின் உதவியோடு வாழ்ந்தபோது அவர்களின் குழந்தையையும் சேர்த்து இவர் வளர்த்திருக்கிறாரு. ஆனால் பணம் இருக்கிற வரைக்கும் தான் சொந்தம்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதே போல தான் அவர் சம்பாதிக்கிற வரைக்கும் அவரை தங்கத்தட்டில் வச்சு தாங்கிய அவருடைய தங்கை காந்திமதிக்கு புற்றுநோய் வந்து அவஸ்தைப்பட்ட போது கண்டுகொள்ளவே இல்லையாம். மேலும் காந்திமதி கடைசி காலத்தில் இருக்கும்போது அவருக்கு தண்ணீர் கூட கொடுக்கக்கூட ஆள் இல்லாமல் தனிமையில் மனம் நொந்தே இறந்திருக்கிறார். காலங்கள் இவரை மறந்தாலும் இவர் நடித்த அற்புதமான திரைப்படங்கள் என்றும் மக்கள் மனதில் ஒலிக்குன்னு தான் நம்ம சொல்லணும். 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி காலமாயிருக்கிறார் காந்திமதி. இந்த மகத்தான நடிகை காந்திமதி அவர்கள் காலமாகி பல ஆண்டுகளாயிருக்கிறது. அவர் நடித்து கொண்டிருந்த போதும் சரி, அவர் காலமாகிவிட்ட இத்தனை ஆண்டுகளுக்கும் சரி, இனி வரப்போகிற காலங்களுக்கும் சரி, காந்திமதியின் நடிப்புக்கு நேர்னான நடிகை இனிமே வர முடியாது, வர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு தமிழ் திரையுலகம் கொடுத்திருந்தால் நடிப்பு ராட்சசின்னு தமிழ் திரையுலகமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு தன்னோட நடிப்பின் உச்சியை தொட்டிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மகாபெரும் நடிகை காந்திமதி அவருடைய புகழை கொண்டாடுவோம். இந்த கலை நயமிக்க நடிப்பு தொழிலை நேசிக்கிற, கலையை நேசிக்கிற இந்த பழம்பெரும் நடிகை காந்திமதி அவர்களின் புகழை போற்றுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நான் RS ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு
சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன். இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும், இந்த சமூக மாபெரும் புரட்சி ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள், அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு, நிறைய கமர்ஷியலான விஷயங்கள், இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது. அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.